வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கங்குவா படத்தை போட்டு அடின்னு அடித்த பிறகு இப்போ சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. காலையில் ஒரு மீம், காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு மீம் என்னன்னா, ஜோதிகா அவர்கள் கங்குவா படத்தை எல்லாரும் அடிக்கிறத பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்களே. 3 மணி நேரம் படம், ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் மட்டும்தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, சவுண்டு கூட இருக்குது, அதுக்கப்புறமெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சவுண்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்களே. கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆமாம் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் மட்டும்தான் சவுண்டு கூட இருக்குது, அதுக்கப்புறம் காது ஜவ்வு கிழிஞ்சிருது, அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியலை, கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு மீமை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கங்குவா படத்துக்கு கிடைத்த கடுமையான அடி, இதன் எதிரொலியாக இப்போ தமிழ் திரையுலகம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதிர்ந்து போய் இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, 2 வாரம் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு அந்த படத்தை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு வரணும். கோர்ட்டு அந்த உத்தரவை பிறப்பிக்கணும். யாரும் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வந்தால் மட்டும்தான் இங்கே இது மாதிரியான விஷயங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் சுப்பிரமணியம், இவர் தான் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர், இவர் பேசியிருக்காரு. ஒரு படத்தை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு தடையா? நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். யாரை வேணாலும் விமர்சனம் முன்வைக்கலாம். அது நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் விமர்சிக்கிறதுக்கு உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் ஒரு படத்தை விமர்சனம் செய்யக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. கண்டென்ட் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா படத்தை டெஃபினட்டாக யார் தடுத்தாலும் படம் ஓடிடும். கண்டென்ட் உள்ள மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா என்னதான் பில்டப் கொடுத்தாலும் படம் ஓடாது. இப்போலாம் மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷோலேயே தெரிஞ்சு போயிடுது படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஷோலேயே, அந்த ஃபஸ்ட்டு ஷோ இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே படம் நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துருது. ஒரு மொக்க படத்தை ஊதி பெருசாக்கவும் முடியாது, ஒரு நல்ல படத்தை டம்மி ஆக்கிடவும் முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது. இப்போ கங்குவா டீம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, 12 நிமிடங்கள் படத்தை ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும், அது மட்டும் இல்லாமல் சவுண்டு கூட ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சுல, இப்போ சவுண்டு எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ காட்சிகளை பட காட்சிகளை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு மேலே இது பண்ணால் என்ன, பண்ணலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது. நீங்கள் திங்கட்கிழமை படத்தை, கங்குவா படத்தை புக் மை ஷோவில் எவ்வளோ பேர் தெரியுமா புக் பண்ணியிருக்காங்க? ரொம்ப ஷாக்குங்க. படம் வெளியாகி 5வது நாளில் 24 மணி நேரத்தில் வெறும் 29,000 டிக்கெட்டு மட்டும்தான் புக் ஆகிருக்கு. அமரன் படம் எப்போ வந்துச்சு? அக்டோபர் 31 வந்துச்சு. 19 நாட்கள் ஆயிடுச்சு அமரன் படம் 19வது நாளில் அதே திங்கட்கிழமை அமரன் படம் 44,000 டிக்கெட் புக் மை ஷோவில் புக் ஆகிருக்கு. கங்குவா படம் 29,000, அமரன் படம் 44,000. அதான் கண்டென்ட் மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா என்னதான் பில்டப் கொடுத்தாலும், படத்துக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்பாக ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேரில் என்னதான் உதார் விட்டாலும் படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு கங்குவா படம் ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இப்போ இந்த டாப்பிக்கே எதுக்காக தெரியுமா நான் போடுறேன், அந்த தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, எந்த தொழில்துறையினரும் அரசியல் பேசுறது கிடையாது. பாலிடிக்ஸை பற்றி, கட்சிகளை பற்றி, கட்சிகள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி எந்த தொழில்துறையினரும் பேசுறது இல்லை. அப்புறம் எதுக்காக சினிமா பிரபலங்கள் மட்டும், திரையுலகை சேர்ந்தவர்கள் மட்டும் அரசியல் பேசுறீங்க? திரையுலகை சேர்ந்தவர்கள் அரசியல் பேசுறதை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தெரியுதா சூர்யாவுக்கு எதனால் இந்த அடின்னு? தேவையில்லாமல் கடந்த காலத்தில் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது. ஆட்சி மாறின பிறகு, மாநிலத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு சைலண்ட் ஆகிட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை கடுமையாக எதிர்த்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அரசியல், தேவையில்லாத அரசியல். ஒன்று அரசியல் பேசினா யார் ஆட்சிக்கு வந்தாலும் போல்டாக பேசணும், இல்லை அப்படின்னா அமைதியாக இருந்துக்கணும், நாங்கள் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு சார்பாக பேசினா இதுதான் ரிசல்ட்டாக அமையும். கடுமையான எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கங்குவா படம் அடி வாங்கினதுக்கு மிக முக்கியமான ரீசனே பாஜக தான், பாஜகவினர் தான். வலதுசாரிகள் போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏஆர் ரகுமானை பற்றி பார்க்கலாம். ஏஆர் ரகுமானுடைய ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு போல். அப்போ நிருபர்கள் ஒரு பாட்டு பாடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏஆர் ரகுமான் யூஸ்வலி ஐ டோன்ட் சிங் வித்தவுட் பீயிங் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. காசு வாங்காமல் யூஸ்வலாக நான் பாடுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சரி, இது ஒரு ஃபண்ணுக்கு பேசினாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை பாட முடியாது, ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் காரணமாக நான் பாட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க ஏஆர் ரகுமான். இளையராஜா அவர்கள் அவருடைய பாடலை வேற யாராவது பாடுறதுக்கு
ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புனாரு அப்படின்னா, இளையராஜா என்ன இப்படி இருக்காரு, அவருடைய பாடலை மற்றவங்க வந்து பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே இளையராஜாவுக்கு எதிராக வன்மத்தை வந்து கக்குனாங்க. ஆனால் இப்போ ஏஆர் ரகுமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய பாடலை அவரே பாட முடியாத ஒரு சூழல் கான்ட்ராக்ட் காரணமாக விசாரித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, சோனி மியூசிக் கான்ட்ராக்ட் ராயல்ட்டி இந்த விவகாரம் காரணமாக தான் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமான் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய பாடலை அவரே பாட முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. இப்போ எந்த மீடியாக்களும் இதை பற்றி வாயவே திறக்கலையே. ஏன் இளையராஜாவுக்கு இது மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது வேற ஒருத்தங்க அவருடைய பாடலை பாடுறதுக்கு அவர் வந்து கேட்கும்போது அவரை வந்து வில்லன் ரேஞ்சுக்கு வந்து சித்தரிச்சாங்க தமிழக மீடியாக்கள். இப்போ ஏஆர் ரகுமான் அவருடைய பாடலை அவரே வந்து பாட முடியலை. காரணம் என்ன? டப்பு தான். ஸோ இப்போ இதுக்கு வந்து எந்த ஒரு மீடியாக்களும் செய்திகளே போட மாட்டாங்களே அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.